Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Deja vu, DJAVU. இது பிரெஞ்சு வார்த்தை. டெஜாவுன்னு எழுதியிருக்காங்க. அதில் அந்த மேலே புள்ளிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஆக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். அதாவது ஆக்சென்ட் எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ஒரு அளவுகோல் இல்லைன்னா ஒரு கைட்லைன் அப்படி சொல்லலாம். இப்போ இதனுடைய உச்சரிப்பு தேஜாவு அப்படி படிக்கணும். இப்போ தேஜாவுனா என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரேஸு. அதோட அர்த்தம் ஃபீல் லைக் தட் யூ ஹவ் ஆல்ரெடி சீன். அதுதான் அதோட இது. அதாவது ஒரு இடத்துக்கு புதுசாக நீங்கள் போகிறீங்க, இப்போதான் முதல்ல போகிறீங்க, ஆனால் நீங்கள் ஏற்கனவே அங்கே ரொம்ப போன மாதிரியும் ரொம்ப பரிச்சயமான அந்த இடம் மாதிரியும் உங்களுக்கு அது தோணினா அது தேஜாவு அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ ஹேட் அ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் தேஜாவு when I walk into that cave. அந்த கஃபேக்கு போனோடனே, அந்த ஹோட்டலுக்கு நான் போகும்போது உள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு அது ரொம்ப பரிச்சயமான இடம் மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு சென்ஸ் எனக்கு இருந்தது. I had a strong sense of deja vu when I walked into that cave. இதுக்கு ஆப்போசிட் இருக்கு. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், இல்லை ஏற்கனவே போன இடத்துக்கே போகிறேன், அது புதுசாக எனக்கு இருக்குது, அதை பழசெல்லாம் ஞாபகத்துக்கவில்லைன்னா அது இந்த தேஜாவுக்கு ஆப்போசிட். அதை நாளைக்கு அந்த தேஜாவோட ஆண்டனிமை நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.